வெல்கம் டு இதயம் சேனல். இப்போ நான் ரசப்பொடி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மிளகு ஒரு கப்புனா இந்த கப்பில் எடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு மிளகு, ஒரு கப்பு சீரகம், ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு தனியா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு ஒன்று தனித்தனியாக ஃப்ரை பண்ணணும். கருகாமல் இருக்கணும். கொஞ்சம் சூடு ஏறினா போதும். ரொம்ப கருகணும், ரொம்ப சூடாகணும்னு கிடையாது. கொஞ்சம் நம்ம வெயிலில் வச்சா எப்படி வருமோ அந்த அளவுக்கு சூடு போட்டால் போதும். ஒரு 6 மிளகாய் போடணும். காரத்துக்கோசரம் கொஞ்சம் நம்ம அப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சம் நம்ம கடுகு போட்டு தாளிப்போம் இல்லையா, மிளகாய் போட்டு, அது போதும் நமக்கு. இப்போதைக்கு அந்த காரத்துக்கோசரம் கொஞ்சம் மிளகாய் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். கருவேப்பிலை அந்த சூடுலேயே நமக்கு அது வந்து நல்லா காஞ்ச மாதிரி ஆகிடும். அதுவே நமக்கு போதும், ஃப்ரை பண்ண மாதிரி போயிடும். அதுவே எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. அந்த கடாய் சூடுலேயே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த சூடே போதும், இல்லைன்னா கருகிடும். இப்போ எல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பொடி, ரசப்பொடியை. எல்லாம் மிக்ஸி ஜாரில் கலந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொரப்பாக தான் இருக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. நைஸாக அரைச்சா ரசத்தில் போடும்போது கொழகொழப்பு இருக்கும். இந்த மாதிரி போட்டோன்னா தான் ரசம் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி ரசம் செய்யும்போது இந்த மாதிரி தூள் செஞ்சு வச்சுக்கிட்டு அதை போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நல்ல ஒரு கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு டைட் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் காற்று போகாமல் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு என்னை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.